Hello guys, welcome to Padviksha. So economics la pathina namba consumption analysis chapter la last topic last videos la namba paatha topic vandu pathina price elasticity of demand oda levels or degrees paathirundom. So அந்த topic முன்னாடி elasticity of demand topic paathirundom. So அது எல்லா topics oda video links மே வந்து description box la கொடுத்திருக்கேன். So நீங்க அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். And in the video we are going to see the determinants of elasticity of demand. Elasticity of demand கான demand வந்து எப்படி வந்து நம்ம determine பண்றது. First முன்னாடி நம்ம வெறும் demand கான determinants பார்த்திருந்தோம். எப்படி வந்து demand create ஆகும், எந்தெந்த ரீசன்னால demand வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து determinants of demand டாபிக்ல பார்த்திருந்தோம். அது எல்லாமே நான் description boxல place linkல கொடுத்திருக்கேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். So இந்த வீடியோல elasticity of demands கான determinants பார்க்க போறோம். So there are many factors that determine the degree of price elasticity of demand. Some of them are described below. First one பாத்தீங்கன்னா availability of substitutes. So எதனால வந்து நம்மளுக்கு வந்து elasticity price elasticity வந்து உருவாகுது அப்படினு பாத்தீங்கன்னா, if close substitutes are available for a product, then the demand for that product tends to be very elastic. If the price of that product increases, the buyers will buy its substitutes. Hence, fall in its demand will be large. Hence, price elasticity will be larger. Example, vegetables. For salt, no close substitutes are available. Hence, even if price of salt increases, the fall in demand may be 0 or less. Hence, salt is price inelastic. So, நம்ம already inelastic, elasticனா என்னன்னு மீனிங் பார்த்திருந்தோம். So, எனக்கு எந்த ஒரு prices-ல எந்த ஒரு சேஞ்ச் இருந்தாலும் எனக்கு demands-ல வந்து increase or decrease இருக்கும். அப்போ அதுக்கு பேர் perfectly elastic demand. அப்போ அதே மாதிரி எனக்கு எந்த ஒரு price-ல சேஞ்ச் இருந்தாலும் demandல changes இருக்காது. அப்போ அதுக்கு பேர் perfectly inelastic demand. So, அந்த மாதிரி பார்க்கும்போது availability of substitutes இருக்கிறதுனால எனக்கு demandல மாற்றங்கள் இருக்கும். அப்படினா என்னன்னா, இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கேரட் சாப்பிடலான்றது மார்க்கெட்ல போய் கேரட் வாங்க போகும்போது எனக்கு கேரட்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ்டா இருந்தா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இருந்தா நான் என்ன பண்ணுவேன், பீன்ஸ் வாங்கிடுவேன். ஸோ எனக்கு நிறைய சப்ஸ்டியூட்ஸ் இருக்கு இல்லையா, எனக்கு கேரட் இல்லைனா பீன்ஸ் இருக்கும், பீன்ஸ் இல்லைனா I'll buy brinjals, potatoes, அந்த மாதிரி எது எனக்கு வந்து ப்ரைஸஸில் டிஃப்ரென்சியேஷன்ஸ் தெரியுதோ அப்போ நான் வேறு ஒரு சப்ஸ்டியூஷன். ஸோ வெஜிடபிள்ஸ்னாலே it's a substitution product. ஸோ நான் கேரட் இல்லைனா பீன்ஸ் வாங்குவேன், ஸோ பீன்ஸ் இல்லைனா பொட்டேட்டோஸ் வாங்குவேன். அப்போது அந்த மாதிரி நான் வந்து கேரட்டில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்குன்னா எனக்கு கேரட்கான டிமாண்ட் வந்து குறைஞ்சிரும். அப்போ ஒரு ப்ராடக்ட்கான ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருந்ததுன்னா இன்னொரு ப்ராடக்ட்கான டிமாண்ட் ஜாஸ்தியாகும். இன்னொரு ப்ராடக்ட் இங்கே என்ன சொல்ல வரோம்னா சப்ஸ்டிடியூட்ஸ். அப்போது எனக்கு கேரட்கான ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதுக்கான சப்ஸ்டிடியூட் பொருளுக்கு எனக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாகும். ஏன்னா கேரட் வாங்காமல் போகும்போது அதுக்கான சப்ஸ்டியூட்ஸ் இருக்கிற என்ன வெஜிடபிள்ஸோ நான் வாங்குவேன். கேரட் இல்லைனா பீன்ஸ் வாங்குவேன், பீன்ஸ் இல்லைனா பொட்டேட்டோஸ் இல்லைனா பிரிஞ்சால். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு வெஜிடபிளும் வாங்குவேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்காக இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த பொருளுக்கான டிமாண்ட் கம்மியாயிட்டு இன்னொரு பொருளுக்கு போயிடுவேன். சப்ஸ்டியூட் இருக்கிறதுனாலேயே எனக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த பொருளுக்கான டிமாண்ட் குறைஞ்சிரும். அப்போ இன்னொரு பொருளுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆனால் இது எதுக்கு நடக்காமல் போகும், இப்போ நம்ம பார்த்தது எலாஸ்டிக், இது எலாஸ்டிசிட்டியில் மோர் எலாஸ்டிக்கில் நடக்கும். இப்போது எதுக்கு வந்து இன்எலாஸ்டிக் எப்போ நடக்கும்னா சால்ட்டுக்கு நடக்கும். சால்ட் ஆர் மில்க் நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சால்ட் ஆர் மில்க். இப்போது நான் வந்து சால்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா சால்ட். அப்போது எனக்கு சால்ட்டுக்கு க்ளோஸ் சப்ஸ்டியூட்ஸே கிடையாது. வெஜிடபிள்ஸ்க்கு சப்ஸ்டியூட்ஸ் இருக்குது, ஆனால் சால்ட்டுக்கு சப்ஸ்டியூட்ஸ் கிடையாது. எனக்கு சால்ட் இஸ் டோட்டலி இம்பார்ட்டண்ட். இந்த சால்ட் இல்லைனா இந்த சால்ட். ஸோ சால்ட்டில் எனக்கு இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் எனக்கு டிமாண்ட் வில் பி 0. ஸோ டிமாண்ட் வில் பி லெஸ் ஆர் 0. டிமாண்டில் எனக்கு சேஞ்சஸே கிடையாது. டிமாண்ட் வில் பி 0 எப்போனா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, டிமாண்ட் வில் பி லெஸ் எப்போனா கம்மியாச்சுன்னா. ஏன்னா கம்மி ஆகிறதுனால நான் எப்போவுமே வாங்குறது தான் வாங்கிட்டு இருக்க போகிறேன்.
ஸோ ஹென்ஸ் த சால்ட் ப்ரைஸ் இஸ் இன்எலாஸ்டிக்காக இருக்கும் நம்மளுக்கு சால்ட் ப்ரைஸ். ஏன் இன்எலாஸ்டிக்? எனக்கு என்ன தான் ப்ரைஸில் சேஞ்சஸ் இருந்தாலும் என்னோட டிமாண்ட் மாறவே மாறாது. அதே மாதிரி தான் நம்ம வாங்குகிற டூத் பேஸ்ட்டாக இருக்கட்டும், சோப்பாக இருக்கட்டும், என்ன ஒரு நீடி எசென்ஷியல் பொருளாக இருந்தாலும் அதுக்கான ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருந்தாலுமே நம்ம அதுக்கான டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கான டிமாண்ட் மாறவே மாறாது. அப்போ அதுக்கு பேர் இன்எலாஸ்டிக். இப்போ எல்லாருக்குமே கரண்ட் சுச்சுவேஷனில் எல்லாருக்குமே மாஸ்க் இருக்கட்டும், சானிடைசர், ஹேண்ட் வாஷ் மிக்ஸ், ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பொருள் வந்து இன்க்ரீஸ்டு ரேட்டில் விற்றாலும் அதுக்கான டிமாண்ட் மாறவே மாறாது. அப்போது அது எல்லாம் தான் இன்எலாஸ்டிக் டிமாண்ட். ஸோ இன்எலாஸ்டிக்காக இருக்குது எனக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் சப்ஸ்டியூட்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரப்போர்ஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ் இன்கம். ஸோ ரொம்ப முக்கியம். கன்சியூமர் இன்கம்னால தான் எனக்கு டிமாண்டை டிசைட் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு இன்கம் இருந்தால் தான் நான் அந்த பொருளை வாங்குவேன். அப்போ தான் அதுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். If smaller proportion of the consumer's income is spent on particular commodity, say X, price elasticity for X will be smaller. Take for example salt. People spend very small proportion of their income on salt. Hence, salt will have some small elasticity of demand or inelastic. ஸோ இப்போது என்னோட ப்ரொப்போர்ஷன் ரொம்ப முக்கியம். என்னோடய இன்கமில் நான் எந்த பொருளுக்கு ஜாஸ்தியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாங்குகிறேன். இப்போ நம்ம பட்ஜெட் போடுவோம் இல்லையா, எவ்ரி மந்த் ஃபேமிலியில் பட்ஜெட்ஸ் போடுவோம். பட்ஜெட் போடும்போது க்ராசரிக்கு இவ்வளோ தான் நம்ம செலவு பண்ணுவோம். அப்போ நான் க்ராசரிக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணுறேன். க்ராசரியில் சால்ட் எடுத்துக்கலாமே, சால்ட் இவ்வளோ தான் நான் செலவு பண்ணுவேன்னா எனக்கு அதுக்கான டிமாண்ட் எப்போவுமே எக்ஸ்ட்ரா இருக்காது. அந்த மந்த்துக்கு நான் சால்ட்டுக்கு வெறும் ஒரு 75 rupees செலவு பண்ண போகிறேன், அவ்வளோதான். என்னோட இன்கமில் 15,000 rupees இன்கமில் நான் வெறும் 75 rupees தான் செலவு பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும்? எனக்கு ஸ்மால் ப்ரப்போர்ஷன் தான் இருக்கும். கன்சியூமர் இன்கம் எவ்வளோ ப்ரப்போர்ஷன் இருக்கோ அவ்வளோ டிமாண்ட் இருக்கும். ஸ்மால் ப்ரப்போர்ஷனாக இருக்கிறதுனால எனக்கு அதுக்கான எலாஸ்டிசிட்டி இன்எலாஸ்டிக்காக போகும், இல்லைனா ஸ்மால் எலாஸ்டிசிட்டியாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ டிமாண்ட் இருக்காது. எவ்ரி மந்த் அந்த சால்ட் வரப்போகுது. 1 monthக்கு சால்ட் வரும். அந்த மந்த் முடிஞ்சிட்டு திரும்ப அதே 75 rupees வச்சு நான் அந்த சால்ட்டை வாங்குவேன். ஸோ என்னோட இன்கம்லேருந்து ரொம்ப மணி அதுக்கான செலவு பண்ண மாட்டேன். அந்த கம்மியான செலவு பண்ணுறதுனால எனக்கு டிமாண்டும் கம்மியாக இருக்கும், எலாஸ்டிசிட்டியும் ஸ்மாலாக இருக்கும். ஸோ தட் இஸ் ப்ரப்போர்ஷன். ஸோ எவ்வளோ ப்ரப்போர்ஷன் போடுறோமோ அவ்வளோ டிமாண்ட் எனக்கு இருக்கும். Next, number of uses of commodity. If a commodity is used for a greater number of uses, its price elasticity will also be larger. For example, milk is used as butter, milk, curd, ghee, and for making ice cream, etc. Hence, even the small fall in the price of milk will tempt the consumers to use more milk for many purposes. Hence, milk has greater price elasticity of demand. Yes. So, எந்த ஒரு பொருளுக்கு வந்து நம்ம வெவ்வேறு விதமாக யூஸ் பண்ணுறோமோ அப்போ அந்த பொருளுக்கான டிமாண்ட் எலாஸ்டிசிட்டி ஜாஸ்தியாகும். இங்கே மில்க் சொல்லியிருக்காங்க. ஸோ மில்கே எடுத்துக்கலாமே. ஸோ நான் மில்க் வாங்கிட்டு நான் வெறும் காஃபிக்கு டீக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் அதை வச்சு கீ பண்ணலாம், பட்டர் மில்க் பண்ணலாம், ஸோ மோர் பண்ணி குடிக்கலாம். ஆரல்ஸ் நான் அதை வச்சு பன்னீர் பண்ணலாம். ஸோ வி ஹாவ் லாட் ஆஃப் கர்ட் பண்ணலாம், கீ பண்ணலாம். எனக்கு நிறைய விஷயங்கள் மில்க் வச்சு இருக்கிறதுனால எனக்கு மில்கில் 5 ரூபா குறைஞ்சாலும் நான் ஒரு 2 பேக்கெட் எக்ஸ்ட்ராவாக வாங்கி இந்த விஷயங்கள்லாம் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்? ஒரு மில்க் பேக்கெட்லேருந்து எனக்கு இவ்வளோ விஷயங்கள் கிடைக்கும். அப்போ எனக்கு இது வந்து மோர் டிமாண்டை தூண்டிவிடும் எனக்கு. ஏன்னா நான் 2 மில்க் பேக்கெட் வாங்கினா இவ்வளோ விஷயங்கள் நான் செய்வேன்றதுனால எனக்கு அந்த மில்க் மேலே டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கான ஃபால் இன் ப்ரைஸ் நடந்தாலும் இன்க்ரீஸ் ஆனாலும். ஸோ அப்போ எனக்கு ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். இன்க்ரீஸ்டு ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி இருக்கும் எனக்கு ஒரு ப்ராடக்ட்டை நான் வெவ்வேறு விஷயமாக யூஸ் பண்ணும்போது. ஸோ மில்க் இஸ் அ குட் எக்ஸாம்பிள். நம்ம மில்க் வந்து வெவ்வேறு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். அதனால் மில்க் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். ஸோ அந்த மாதிரி நான் வெவ்வேறு விஷயத்துக்கு யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட்கான எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு complementarity between goods. Complementarity between goods. For example, along with petrol, lubricating oil is also used for running automobiles. Here, a rise in the price of lubricating oil
may not reduce the demand for lubricating oil. Hence, the complementary good here, lubricating oil, will be price inelastic. ஸோ இப்போ எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ் நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம், டிட்டர்மினன்ஸ் ஆஃப் டிமாண்ட்லேயே பார்த்துருக்கோம். எனக்கு வந்து ஒரு பொருள் வாங்கினா அதுக்கான இன்னொரு பொருள் இல்லாமல் அதை யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ நான் இப்போ கார் வாங்கிட்டு பைக் வாங்கிட்டு என்னால் பெட்ரோல் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நான் இங்க் பென் வாங்கிட்டு இங்க் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது எனக்கு அந்த காம்ப்ளிமெண்ட்ரி பொருளுக்கான ஒரு நான் யூஸ் பண்ணக்கூடிய கார் வாங்கியிருக்கேன். ஸோ பெட்ரோல் விலை ஜாஸ்தி ஆகிறதுனால நான் காருக்கான டிமாண்ட் கம்மியாக போகிறதில்ல. ஸோ எந்த ஒரு விஷயம் நான் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கக்கூடிய பொருளுக்கு என்ன ஒரு சேஞ்ச் இருந்தாலும் அதுக்கான ஒத்து போகிற பொருளுக்கு டிமாண்ட் சேஞ்ச் ஆகணும் அவசியம் கிடையாது. ஸோ இங்கே அதே தான் சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் வாங்குகிறோம், ஸோ லூப்ரிகேட்டிங் ஆயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆட்டோமொபைல்ஸ். ஸோ அப்போ ரைஸ் இன் ப்ரைஸ் ஆஃப் லூப்ரிகேட்டிங் ஆயில் மே நாட் ரிடியூஸ் த டிமாண்ட் ஃபார் லூப்ரிகேட்டிங் ஆயில். ஸோ இங்கே வந்து இதாக கொடுத்துருக்காங்க, மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க பெட்ரோல். ஸோ பெட்ரோலில் எனக்கு சேஞ்சஸ் ப்ரைஸ் இருந்தது, பெட்ரோலில் எனக்கு இன்க்ரீஸ் ப்ரைஸ் ஆர் ஃபால் இன் ப்ரைஸ் நடந்தால் லூப்ரிகேட்டிங் ஆயிலுக்காக எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து பெட்ரோல் வந்து இட் இஸ் மஸ்ட் ஃபார் பையிங். ஸோ பெட்ரோல் இப்போ மாறுறதுனால எனக்கு லூப்ரிகேட்டிங் ஆயிலுக்கான டிமாண்டும் மாறணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ hence lubricating oil will be price inelastic. ஸோ நான் கூட ஒரு பொருள் வாங்கும்போது அதுக்கான டிமாண்ட் எனக்கு மாறவே மாறாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்க் பென் யூஸ் பண்ணுறோம். ஸோ பென்னோட ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி ஆகிறதுனால இங்க்குக்கான சேஞ்சஸ் இருக்கணும்னு கிடையாது. ஸோ நோ சேஞ்ச், எனக்கு நோ சேஞ்ச் தான் இருக்கும். ஏன் எனக்கு நோ சேஞ்ச்? ஏன்னா இங்க் வந்து ப்ரைஸ் இன்எலாஸ்டிக், இங்க்குக்கான எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் பென்னு வந்து எனக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால. ஸோ திஸ் இஸ் த காம்ப்ளிமெண்டாரிட்டி கூட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம். In the long run, the price elasticity of demand for many goods will be larger. This is so because in the long run, many substitutes can be discovered or invented. Therefore, the demand is generally more elastic in the long run than in the short run. In the short run, bringing out new substitutes is very difficult. It's difficult. So, time எப்படி வந்து டிமாண்டை மாற்றுது அப்படின்னா, எனக்கு இப்போது லாங் ரனில் இருக்கும்போது ஒரு பொருளுக்கான பொருளுக்கான டிமாண்ட் வந்து மாறிட்டே போகும் லாங் ரன்னாக இருக்கும்போது. ஏன் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் மாறிட்டே போகும்னா, லாங் ரனில் இருக்கும்போது நிறைய சப்ஸ்டியூட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். லாங் ரன்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் 5 இயர்ஸ் எடுத்துக்கலாம். அந்த 5 இயர்ஸ் எனக்கு லாங் ரன்னுனா 5 இயர்ஸில் நம்மளுக்கு வந்து நிறைய மொபைல்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ அந்த மாதிரி மொபைல்ஸ் நிறைய ஆண்ட்ராய்டில் கண்டுபிடிக்க நம்மளுக்கு இப்போ இருக்கிற ஆப்பிள்கான டிமாண்ட் வந்து மாறிட்டே இருக்கும் இல்லையா? ஏன்னா ஆப்பிளை விட இன்னும் அட்வான்ஸ்டாக கண்டுபிடிக்க சான்சஸ் இருக்குது. அப்போது எனக்கு வந்து அந்த மாதிரி லாங் ரனில் இருக்கும்போது டிமாண்ட் மாறும். அதுவே ஷார்ட் ரனில் இருக்கும்போது டிமாண்ட் மாறாது. ஷார்ட் ரன் இஸ் ஃபார் 6 months. ஸோ ஷார்ட் ரனில் எனக்கு சப்ஸ்டியூட்ஸ் கண்டுபிடிக்க சான்சஸ் கிடையாது. அந்த 6 months வரைக்குமே நான் ஆப்பிள்கான டிமாண்டு தான் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 6 monthsக்குள்ளே இன்னொரு ஃபோன் வந்து கண்டுபிடிச்சி அதை இன்வென்ட் பண்ணி அதை லான்ச் பண்ணுவாங்கன்ற ஒரு இது கிடையாது. ஏன்னா சப்ஸ்டியூட் கண்டுபிடிக்கணும்னா, சப்ஸ்டியூட்ஸை இன்வென்ட் பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப வேலை இருக்கும். ஸோ அது ஈடு கொடுக்குற மாதிரி ஒரு சப்ஸ்டியூட்டை இன்வென்ட் பண்ணணும். அப்போ வந்து ஷார்ட் ரனில் வந்து எலாஸ்டிசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், லாங் ரனில் ரொம்ப மோர் எலாஸ்டிசிட்டி இருக்கும் இந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும். ஸோ தீஸ் ஆர் த டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டை மெஷர் பண்ணலாம். ஸோ வி ஹாவ் சம் மெத்தட்ஸ். ஸோ பர்சன்டேஜ் மெத்தட், டோட்டல் அவுட்லே மெத்தட், ஸோ இந்த பாயிண்ட் ஆர் ஜியோமெட்ரிக்கல் மெத்தட். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அந்த வீடியோவை நான் சீக்கிரமாக போடுறேன். அண்ட் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் எஸ், நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் இந்த டாப்பிக்கை போஸ்ட் பண்ணுறேன். until then, bye.